இங்க ஒருத்தன் இன்னைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆகணுங்கிறதுக்காகவே பிட் அடிக்கிறதுக்காக பிட்டு பேப்பரா எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் பிட் அடிச்சாவது பாஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அப்படி பிட் அடிச்சாலும் இவங்க எல்லாருமே 10% தான் பாஸ் ஆகுறாங்க, மிச்சம் எல்லாரும் ஃபெயில் ஆகுறாங்க. அதனால அந்த ஸ்கூலோட வாத்தியாரு, உங்களுக்கு பிட் அடிச்சாலும் பாஸ் ஆக தெரியல, அதனால நான் அந்த போர்டுல அந்த ஆன்சர் எழுதுறேன், நீங்க அதை பார்த்தாவது பாஸ் ஆகுங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் அந்த ஸ்கூலுக்கு ஒரு டிஎஸ்பி செக்கிங்காக வராரு. வந்தவருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதனால 12th எக்ஸாம்ல நம்ம ஹீரோ ஃபெயில் ஆகுறான். இருந்தாலும் அந்த டிஎஸ்பியே இவனோட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட உங்களை மாதிரி ஆகணும்னு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கறான். உடனே அவரோ எக்ஸாம்ல பிட் அடிக்காம இருந்தாலே நீ என்ன மாதிரி ஆகிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே இவனும் அடுத்த எக்ஸாமுக்காக நேர்மையா படிச்சு பாஸ் ஆகுறான். பாஸ் ஆனதுமே வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் நான் ஐபிஎஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி போறவன் பஸ்லயே இவனோட பேக்கையும் பணத்தையும் மிஸ் பண்ணிடுறான். இதனால சாப்பாட்டுக்கே காசு இல்லாம அங்க ஒரு ஹோட்டல் வாசல்ல நிக்கிறான். அடுத்த நாள் தான் இவனுக்கு தெரிய வருது, ஐஏஎஸ்க்கு ஆள் எடுக்கிறது கவர்மெண்டே நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு. இவனால ஊருக்கும் போக முடியாம போகுது, ஏன்னா கையில இருந்த பணத்தையும் மிஸ் பண்ணிட்டான். இந்த நேரம் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு கையில மட்டும் காசு இல்லைன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான். அங்கேயே இவனை போல ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வந்த ஒரு பணக்கார வீட்டு பையனை பாக்குறான். அவன்கிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டா அவனும் நான் டெல்லியில போய் ஐபிஎஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே இவனும் ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்கறான். அந்த பணக்கார வீட்டு பையனும் நீ ஐபிஎஸ் ஆச்சுன்னா ஐஏஎஸ் அதிகாரியை எந்திரிச்சு உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஆர்வத்தோட அப்ப நானும் ஐபிஎஸ் ஆக போறேன், என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்லி கேட்கறான். உடனே இவனோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிற அந்த பணக்கார வீட்டு பையனை இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். அப்படி போறவங்க டெல்லியில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களே மாதிரி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இத்தனை பேரையும் தாண்டி நாம எப்படி ஐபிஎஸ் ஆகுறதுன்னு சொல்லி அங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறான். உடனே பணக்கார வீட்டு பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டியூஷன் மாஸ்டர் இருக்காரு, அவர் எல்லாருக்குமே இலவசமா டியூஷன் சொல்லி கொடுக்காரு, வாங்க உங்களுக்கு அவங்களை அறிமுகப்படுத்த வைக்கணும்னு சொல்லி கூட்டு போறான். இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா இவங்கள போலவே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்த நபர் தான் எக்ஸாம்ல ஃபெயிலா போனதுனால இவரால் ஐபிஎஸ் ஆக முடியாம போகுது. இருந்தாலும் தான் ஐபிஎஸ் ஆகலாம், தாங்கிட்ட படிக்கிற ஒருத்தன் ஐபிஎஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவா அவர்கிட்டே டியூஷன் எடுத்துக்கிறான். அவர் சொல்ற மாதிரி எக்ஸாமே எழுத ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல எக்ஸாம் எழுதி ஃபெயிலா போற நம்ம ஹீரோவை ஆறுதல் படுத்துறது இந்த டியூஷன் மாஸ்டர் தான். வழியா மோட்டிவேஷன் படுத்தி இவன் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவும் வைக்கிறாரு. எக்ஸாம்ல பாஸ் ஆனாலும் அடுத்த எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவும் செய்யறான். அங்கேயே பார்ட் டைம் வேலையும் பாக்குறான். அதனால இவங்க வீட்டுல பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால இங்கேயே வேலை பார்த்து வீட்டுக்கு மாசம் மாசம் பணமா அனுப்புறான். அதனால இவனோட வேலை நேரம் 15 மணி நேரம் ஆகுது, படிப்பு நேரம் 3 மணி நேரம் ஆகுது. வெறும் 2 மணி நேரம் தான் தூங்கவும் செய்யறான். இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குற டியூஷன் மாஸ்டர், இனிமே நீ வேலைக்கு போக கூடாது, எந்த நேரமும் படிக்க தான் செய்யணும், உனக்கு 3 நேரம் சாப்பாடும் வீட்டுக்கு மாசம் மாசம் காசும் நான் அனுப்புறேன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அதை மறுக்கவும் செய்யறான். உடனே அந்த டியூஷன் மாஸ்டர், நீ ஐபிஎஸ் ஆகுறது உன்னோட கனவு மட்டும் இல்ல, எங்க எல்லாத்தோட கனவும் தான், இன்னைக்கு மட்டும் ஐபிஎஸ் ஆயிட்டனா எங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அதனால கடைசி எக்ஸாமுக்கு நீ படிக்க மட்டும் செய்யு சொல்லி அவனை அவரோட ரூம்லயே தங்க வைக்கிறாரு. அங்கேயே இவனை படிக்கவும் வைக்கிறாரு. இவனும் ரொம்ப தீவிரமா படிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில் அந்த எக்ஸாமே அட்டன் பண்றான். அங்க இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இருந்தாலும் நேர்மையா பதில சொல்லி அந்த எக்ஸாம்ல பாஸும் ஆகுறான். கடைசியா இவனோட ரோல் மாடலான அந்த டிஎஸ்பி பார்த்து அவர்கிட்ட சல்யூட்டையும் வாங்குறான்.